இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எந்த ஐட்டத்தை வாயில வச்சாலும் ஒரு மாதிரி கசக்குது. அப்போ எனக்கு கொரோனான்னு தானே அர்த்தம். அப்ப எனக்கும் கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கும் கசக்குதா? ம், அப்போ இதுக்கு பேரு கொரோனா டிசீஸ் இல்ல, ரித்திகா டிசீஸ் டிசாஸ்டர். கபிலா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுமா. டேய், நீ எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. தயவு செஞ்சு இவளை மட்டும் சமைக்க சொல்லி சாப்பிட்றாத. சமைச்சு போட்டு உன்னை கொன்னுடுவா. ஆமா இல்லம்மா. என்ன எல்லாரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? பாராட்டுறதுனா சத்தமா பாராட்டலாம்ல. அற்புதம். நான் அதை கேட்டு சந்தோஷப்படுவேன்ல. பாராட்டு தானே? சாப்பிட்டு முடிச்சிட்டு மொத்தமா பாராட்டுறோம். சாப்பிடுங்க நீ. சரி. என்ன என்னாச்சு பாவை? என்ன பாவை செல்லம், சாப்பாட்டை இப்படி கீழே துப்ப கூடாதுடா. அக்கா, பெரியவங்க நம்மளாலேயே சாப்பிட முடியல, குழந்தை எப்படி சாப்பிடுவா? ஏய், நானும் எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுற மாதிரியே நடிக்கிறது. சாப்பாட்டை வாயில வைக்க முடியல. ரவி, எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா தானே இருந்தது. ஏமா, நீ சமைச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என்ன சொல்றீங்க எல்லாரும்? சாப்பாட்டுல அப்படி என்ன இருக்கு? நீங்களே சாப்பிட்டு பாருங்க சிஸ்டர். இந்திரா சிஸ்டர், நல்லா இருந்துச்சா? சாப்பாடுனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். ரித்திகா முதல்ல நம்ம வீட்ல சமைச்சிருக்கா, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில தான் போய் அட்மிட் ஆகணும். நான் பட்னி கிடந்தாலும் கிடப்பேன், ஆனா இது நான் சாப்பிட மாட்டேங்க. சரி, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம். சூப்பர் சிஸ்டர், நான் போய் கார் ரெடி பண்றேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. எப்பா, ஆளை விடுங்கடா. ஐலி, நாம வர்மாவோட ஆட்களை பிடிக்க போறதுக்கு ரித்திகாவே நல்ல ஐடியா போட்டு கொடுத்துருக்கா. விட்டுறாத. அண்ணி, எதுக்கு எல்லாரும் போயிட்டு? நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரி, நாங்க போயிட்டு வரோம். ம்.